அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய அடுத்த பதிவு பார்த்தோன்னா, அடுத்த பேட்ச் ஃப்ளவர் ரெமடி வைல்டு ரோசா கன்னா. இது அதோடைய இலைகள் மற்றும் பூக்கள் எல்லாத்தையுமே பாயிலிங் மெத்தடில் 1/2 hour பாயில் பண்ணிவிட்டு அதில் ஹோமியோபதி மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதில் பார்த்தோன்னா அவங்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் என்னென்னா, ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கக்கூடிய ஒரு விருப்பமின்மை, நம்பிக்கையின்மை. ஸோ அதனால் ஃபுல்லாக நிறைய நெகட்டிவ் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. அவங்க எதையுமே பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. எல்லாத்துலேயுமே அதில் உள்ள நெகட்டிவ் பாயிண்ட்ஸை மட்டும் வச்சுட்டு அதை ட்ரையே பண்ணாமல் அந்த ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு ஒரு ஆர்வமே இருக்காது. அப்போது எந்த விஷயத்தினாலும் அதுலேருந்து வித்ட்ரா பண்ணி வந்துடுறது, அதை செய்கிறதுக்குரிய ஒரு முயற்சி இல்லாமல் சோம்பேறித்தனமாக இருக்கிறது, ஒரு எனர்ஜி இல்லாமல் பேசிவிட்டி, அந்த மாதிரி அவங்க அவங்களுடைய உடம்புலே ஒரு வியாதி வந்துட்டால் கூட அதை எதிர்த்து போராடக்கூடிய அந்த அளவுக்கு கூட அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்காது. அப்போது மென்டல் ஸ்டேட் இப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு எப்பவுமே ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு யாருமே இல்லை, எனக்கு ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கேன், என்னை எல்லோரும் விட்டுட்டு போயிட்டாங்க, கைவிட்டுட்டாங்க, பவர் இல்லை என்கிட்ட, அதனால் அப்படின்ற ஒரு மனப்பான்மையிலே இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு விளையாட்டுலையோ ஒரு அம்யூஸ்மெண்ட், நம்ம மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய எந்த விஷயங்களையும் அவங்களுக்கு ஈடுபாடு இருக்காது, ஒரு நம்பிக்கை இருக்காது, ஒரு கனவுகள், ஒரு ஆசைகள் எதுவுமே இல்லாத ஒரு ஸ்டேட்டில் அவங்க இருப்பாங்க. எப்போதுமே ஒரு இல்னஸ், ஏதாவது ஒரு குறையோடையோ ஏதோ ஒரு தொந்தரவோடையோ இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸ்டக் மேரேஜ், அந்த மாதிரி ஒரு கல்யாண பந்தத்தில் நமக்கு மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரியான ஒரு இது இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த ரெமடி வைல்ட் ரோஸ் ஏர்லி சைல்டுஹுட்டில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். அப்போ இந்த சிசோஃப்ரெனிக் ஸ்டேட், சைக்கோசிஸ், அந்த மாதிரி வரக்கூடிய மனநல பிரச்சனைகளுக்குமே இது நல்ல ரெமடியாக இருக்கும். வேறு என்ன கம்ப்ளைண்ட்லாம் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுக்கு அந்த சோஷியல் கான்டாக்டே இல்லாமல், இதுலேயுமே சோஷியல் கான்டாக்டே அவங்களுக்கு ஒரு சமூகத்தோட ஒன்றி போகிற அந்த தன்மை இருக்காது. அப்புறம் எமோஷ்னல் இன்வால்மெண்ட், எந்த விஷயத்துலையுமே எமோஷ்னலாக இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அப்போ அதனால் வரக்கூடிய டெவலப்மெண்டல் டிஸார்டர்ஸ், அந்த மாதிரி பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வைல்ட் ரோஸ் முக்கியமான ரெமடியாக இருக்குது. ஒரே மாதிரியான வாழ்க்கை, ஒரே மாதிரியான டாக்கிங் எல்லாமே இந்த மாதிரியே அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போவாங்க. எல்லோரும் கைவிட்டுட்டாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்க இவங்களுடைய விஷயத்தை யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறத விரும்ப மாட்டாங்க. கம்பெனியும் அவங்களுக்கு பிடிக்காது. ஆனாலும் என்னை எல்லோரும் தனித்து விட்டுட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. எந்த விஷயத்தையுமே ஒரு முன்னெடுத்து செய்கிறதுக்கு எப்போவுமே ஒரு நெகட்டிவ் பார்ட்டை மட்டும் அதில் பார்த்துட்டு அதுலேருந்து வித்ட்ரா பண்ணிக்கிறது, அந்த மாதிரி. ஸோ ஒரு கிரேட் ஹைட்டுக்கு போகிறதுக்கான ஒரு ஆம்பிஷன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே அவங்களுக்கு இருக்காது. எப்போதுமே தன்னை சுருக்கிட்டு யார்கிட்டையும் பேசாமல் தனித்து இருக்கிறதுக்கு தான் அவங்க விரும்புவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு க்ரீஃப் இல்லை ஏதோ ஒரு ஷாக்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ ஹோமியோபதி ரெமடி, வேறு என்ன ரெமடி இதோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, ஆசிட் பாஸ். அது பார்த்தோன்னா ஒரு ஷாக்லேருந்து ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டு, அந்த மாதிரி ஏதோ ஒரு டிஸப்பாயிண்டட் லவ் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஏமாற்றம், அதுலேருந்து வெளியில் வர்றது, அந்த குற்ற உணர்வு, அதை பற்றியே நினச்சிட்டே இருக்குது. இதெல்லாம் ஆசிட் பாஸோட முக்கியமான ஒரு மென்டாலிட்டி. அவங்களுக்கு ரொம்ப மெமரி லாஸ் இருக்கும். அப்புறம் பார்த்தோன்னா ஒரு ஜூஸியாக இருக்கிறத குடிச்சிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு அந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ், அந்த மாதிரி அந்த குடல் வீக்கம், ஸ்கின் கண்டிஷன்ஸ், ஹேர் லாஸ், அந்த மாதிரி எமாஷியேஷன், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்கும். இந்த இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்னென்னா, என்னோடய பாடியே ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்குன்ற மாதிரி நினைப்பு இருக்கும் அவங்களுக்கு. ஆசிட் பாஸ் அதை இந்த ரெமடியோடு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். வேறு ரெமடி என்னன்னு பார்த்தோன்னா, ஹெலிபோரஸ் நைகர், அந்த ரெமடி கம்பேர் பண்ண முடியும். அவங்களுக்கு என்னென்னா,
எப்போ பார்த்தாலும் ஒரு டிப்ரெஷனில் இருப்பாங்க. எதையுமே பார்க்க மாட்டாங்க. சரியாக பார்க்குறது, கேட்குறது, டேஸ்ட் பண்ணுறது எதுவுமே கரெக்டாக இருக்காது அவங்களுக்கு. ஒரு தாட்டே இல்லாத மாதிரி சுற்றிட்டுருப்பாங்க. ரொம்ப மெதுவாக ஆன்சர் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து இந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே வந்து ஒரு டிஸப்பாயின்மெண்ட் இன் லவ் அதுக்கப்புறம் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் மெயினாக. அதுதான் தலையில் அடிபட்டதுக்கப்புறம் இல்லைன்னா ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் வந்து அதை சப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டுக்கு முக்கியமான வந்து ரெமடியாக இருக்கும். அவங்களுக்கு பார்த்தோன்னா அவங்களா பாட்டு பாடுறது, நெஞ்சில் வந்து அப்படியே ஒரு இறுக்கமாக ஃபீல் பண்ணுறது, மென்சஸ் வராமல் இருக்குது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாமே வந்து அவங்களுக்கு இருக்கும். அது மாதிரி ஒரு செக்ஸுவல் இன்ட்ரெஸ்ட் வராமல் இருக்கும். ஏன்னா அந்த லவ் டிஸப்பாயின்மெண்ட் வந்ததுனால. வேறு என்ன ரெமடி வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, குரோட்டாலஸ் கஸ்கவல். இந்த ரெமடி எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு டெத்தை பற்றியான ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண ஒரு ஐடியாஸ் இருக்கும். அதை பற்றியே நினச்சிட்டே இருப்பாங்க. அவங்க கண்கள் வந்து நல்லா மயக்கக்கூடிய கண்களாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஹியரிங்காக இருக்கட்டும், அது எல்லாமே அந்த ஸ்பெஷல் சென்சஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும். செஸ்ட்டு வந்து ஒரு ஒரு இரும்பு இதுக்குள்ளே வச்சுருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும் அவங்களுக்கு. எப்போ பார்த்தாலும் டெத்தை பற்றியே நினச்சிட்டே இருக்குது முக்கியமானதாக இருக்கும் அவங்களுக்கு. அதை பற்றியான பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த ரெமடி பார்த்தோன்னா ஓபியமில் என்னென்னா, அவங்களுக்கு வந்து எந்த தேவையுமே இருக்காது. ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்க மாதிரி ஒரு மயக்க நிலையிலே இருப்பாங்க. நர்வஸ் சிஸ்டம் வந்து அந்த சென்சிபிளாகவே அவங்களுக்கு இருக்காது. ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த உணர்வுகள் எல்லாமே. அப்போது ஒரு பயங்கரமான ஒரு பயமுறுத்தக்கூடிய அந்த ஹெலோசினேஷன்ஸ்லாம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்போது ஒரு பயத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து மூச்சு விடுறதே வெளியில் நமக்கு கேட்குற மாதிரி அவ்வளோ சவுண்டாக இருக்கும். மூச்சு வாமிட் வர்றது, க்ரானிக்காக கான்ஸ்டிபேஷன் இருக்குது, அப்புறம் அந்த பயத்தினால மென்சஸ் வந்து வராமல் இருக்குது, ரொம்ப நாளாக அந்த உடல் சோர்வு இருந்துகிட்டே இருக்குது, ரொம்ப இளைச்சி போகிறது, அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்லாம் இருக்கும். அடுத்த ரெமடி பார்த்தோன்னா கோனியம். அவங்களுக்கு வந்து இந்த உலகத்துக்கு மேலேயே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அது மாதிரி அந்த செக்ஸுவல் சப்ரெஷன் மூலமாக வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே. அது மாதிரி ரொம்ப சில்லி பேஷண்ட்டாக இருப்பாங்க. ரொம்ப இன்டிஃபரன்ஸாக எல்லாருக்கிட்டையும் பிஹேவ் பண்ணுறது அந்த மாதிரி இருப்பாங்க. அடுத்து நேட்ரம் பாஸ். அவங்களுக்கு வந்துன்னா அவங்களுடைய அலட்சியம் அது எல்லாமே யார்கிட்ட காமிப்பாங்கன்னா, யார் மேலே அன்பாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட தான் காமிப்பாங்க. ஒர்க் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு பிடிக்காது. அமைதியாக இருக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு டிப்ரெஷன்லேயும் ஒரு சோகத்துலேயும் இருந்துகிட்டே இருப்பாங்க. அதனால் கேஸ்ட்ரிக் அல்சர் வரக்கூடிய அந்த ஃபேட்னால் வரக்கூடிய அந்த கம்ப்ளைண்ட்டு, கேஸ்ட்ரிக் அல்சர் அந்த எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு. சுகர்னால் வரக்கூடிய கம்ப்ளைண்ட் எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு வந்து அமைதியாக இருக்கணும், அமைதியாக ஒரு இடத்துல இருக்க தான் விரும்புவாங்க எப்போதுமே. அடுத்த ரெமடி பார்த்தோன்னா ஸ்டெனம் மெட்டாலிக்கம். அவங்களுக்கு வந்து வெளியில் போய் யாருக்கையும் பார்க்குறது இல்லை யார்கிட்டையும் பேசுகிறது வந்து அவங்களுக்கு பிடிக்காது. அதனால அவங்க மற்றவங்ககிட்ட பேசுகிற அளவு கூட அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த் இருக்காது, வீக்காக இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். டிபி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ரொம்ப எமாஷியேட்டடாக அந்த மாதிரி இருப்பாங்க, இழைச்சிட்டே இருக்குது அந்த மாதிரி. ஒரு ஆங்ஷியஸாக இருப்பாங்க எப்போதுமே உடம்புல வந்து ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருக்கும். அடுத்த ரெமடி என்னென்னு பார்த்தோன்னா கேட்மியம் மெட்டாலிக்கம். அவங்களுக்கு வந்து அடுத்தவங்களை பார்க்குறதே சுத்தமாக பிடிக்காது. உள்ளேயே வந்து ஒரு இடத்துல தேங்கிட்டு இருப்பாங்க, முன்னேறவே மாட்டாங்க. ஒரே இடத்துல அப்படியே தேங்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப இரிட்டபிளாக இருப்பாங்க. அவங்ககிட்ட பேசவே முடியாது. அந்தளவுக்கு கோவப்படுறது, ரொம்ப ஒரு லெத்தார்ஜிக்காக இருக்குது அந்த மாதிரி. அதனால் வயிறு வந்து எப்போவுமே டைஜஷன் வந்து ஈஸியாக இருக்காது அவங்களுக்கு. எப்போதுமே வந்து அந்த ஹீட்னால் இல்லை அந்த வைட்டல் ஹீட்டு கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எப்போதுமே அந்த குளிர்னால் வரக்கூடிய எல்லா கம்ப்ளைண்ட்டும் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அடிக்கடி நோய்வாய்ப்பட்டுட்டே இருப்பாங்க. அடுத்த ரெமடி இக்னீஷியா. ரொம்ப ஒரு சிவியரான டிஸப்பாயின்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து அந்த வைல்ட் ரோட் ஸ்டேட்டுக்கு வந்து இக்னீஷியா வந்துடுவாங்க. எப்படின்னா அவங்களுடைய ஒரு கோபத்தை எதையோ வெளிப்படுத்தாமல் சப்ரெஸ் பண்ணி வச்சுருக்குது, அதனால வந்து யார்கிட்டையும் பேச பிடிக்காமல் இருக்கிறது அந்த மாதிரி. அதனால வரக்கூடிய அந்த ஸ்பாசம் இல்லாட்டினா வந்து ஒரு கிராம்ப் மாதிரியான ஃபீலிங், உடம்புல வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டு, நீட்டாக ஒரு பெருமூச்சு விடுறது, அப்புறம் வந்து மூச்சை உள்ளே இழுக்கிறதுக்கு சிரமம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு க்ரீஃபுக்கு அப்புறம் இல்லாட்டி வந்து அவங்க எதிர்பார்க்குற அஃபெக்ஷன் வந்து திரும்ப கிடைக்காத போது. மெசேரியம் வந்து அவங்க வந்து ஒரு முடிவெடுக்க தெரியாமல் இருப்பாங்க.
காது கேட்குறதும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவங்க ஒரு ஆங்ஸைட்டி வந்து ஒரு வயிற்றில் அவங்களுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. கேஸ்ட்ரிக் அல்சரு அந்த மாதிரி இன்ஃபான்டைல் எக்ஸிமா சின்ன வயசுலேயே வரக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே அந்த ஸ்கின்னை அப்படி பார்த்தோன்னா எடுத்து அவ்வளோ வந்து உள்ளுக்குள்ளே சலம் கோர்த்துட்டு அப்படி க்ரஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணியிருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த கோல்டு ஏர் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ரொம்ப வந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய தன்மையே இல்லாமல் எல்லாத்தையும் மற்றவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அவங்களுக்கு. எப்போதுமே அவங்கள பற்றி ஒரு குறைவாக நினச்சிட்டு அந்த மாதிரி. அடுத்த ரெமெடி பார்த்தோன்னா ப்ளம்பம். இது வந்து ரொம்ப அப்பாத்தியாக இருப்பாங்க அவங்க. ரொம்ப வந்து ஒரு ஆங்குவிஷ் அந்த மாதிரி உடல்நிலையை பற்றியான ஒரு கான்ஷியஸ்னஸ் அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அவங்களோட க்ரீஃபை வந்து யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க. எல்லா சென்சஸும் வந்து டல்லாக இருக்கும் அவங்களுக்கு. வந்து ஸ்கின் ப்ராப்ளம், நர்வஸ் ப்ராப்ளம் எல்லாமே வரும். அவங்க வந்து ரொம்ப தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகக்கூடிய தன்மை இருக்கும் அவங்களுக்கு. ப்ரீத்திங் வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி விடுறது, வயிறு வந்து ரொம்ப ஒட்டின மாதிரி இருக்கணும், உள்ளே போய் அப்படியே இழுக்கிற மாதிரியான ஒரு தன்மையெல்லாம் இருக்கும் வயிற்றில். அவங்களுக்கு வந்து பவரே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஹேர் லாஸ் இருக்குது, ஐப்ரோஸு தாடியிலலாம் வரக்கூடிய ஹேர் வந்து லாஸ் ஆகுறது, டயபெட்டிஸ் வரக்கூடிய தன்மை இருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் பார்த்தோன்னா மரத்து போகிற தன்மை, பக்கவாதம் வரக்கூடிய தன்மை இந்த மாதிரி. அப்புறம் வந்து அனீமியா, உடம்பெல்லாம் ரொம்ப இழைச்சிட்டு போகிற மாதிரி, அவங்களுக்கு வந்து வைட்டாலிட்டியே ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களே வந்து அவங்கள என்கேஜ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ராங் ஹேபிட்ஸ் அந்த மாதிரி அடிக்ஷன், சிகரெட் அந்த மாதிரி ஒன்று மாற்றி ஒன்று அடிக்ட் ஆகிட்டே போயிட்டே இருப்பாங்க. இந்த ரெமெடிஸ் எல்லாம் தான் நம்ம வந்து வைல்ட் ரோஸோட கம்பேர் பண்ண முடியும். அதற்காக தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.